பகவானாகிய பாலகிருஷ்ணர் தான் கட்டப்பட்டு இருந்த உரலுடனேயே சேர்ந்து தவழ்ந்து சென்று இரண்டு மருத மரங்களுக்கு இடையிலே சென்றார். அப்பொழுது உரல் குறுக்காக மாட்டிக்கொண்டது. அதை மறுபக்கத்திலிருந்து கிருஷ்ணர் இழுக்க அந்த வலிமையிலே இரண்டு மருத மரங்களுமே முறிந்து விழுந்துவிட்டன. அவற்றிலே இருந்து குபேரனின் குமாரர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் சாப விமோசனம் பெற்று தங்கள் உலகத்துக்கு சென்றார்கள். இப்படி மரங்கள் முறிந்து விழுந்த அந்த பெரிய சப்தத்தை கேட்டு நந்தரும் மற்ற கோபர்களும் அங்கே ஓடோடி வந்தார்கள். கீழே முறிந்து விழுந்து கிடந்த அடியோடு வேரோடு முறிந்து விழுந்து கிடந்திருந்த அந்த மருத மரங்களை பார்த்தார்கள். பக்கத்திலே ஸ்ரீ கிருஷ்ணரையும் பார்த்தார்கள். குழந்தைக்கு எதுவும் இல்லை, எதுவும் ஆபத்து இல்லை, எந்த காயமும் படவில்லை என்பதையும் கண்டு கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் இது எப்படி, என்ன ஆனது என்று திகைத்து நிற்க, அப்பொழுது அங்கே இருந்த மற்ற கோப சிறுவர்கள் நடந்த விஷயங்களை கூறினார்கள். இன்னவாறு நடந்தது, அதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்று எடுத்து கூறினார்கள். ஆனால் பெரியவர்கள் நம்பவில்லை. சிறு குழந்தையாகிய கிருஷ்ணர் இந்த மரங்களை வேரோடு சாய்ப்பதாவது, இந்த விவரம் அறியாத சிறுவர்கள் ஏதோ கூறுகின்றார்கள் என்று நினைத்து விட்டார்கள். அந்த குழந்தைகளை அவர்கள் நம்பவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு எல்லாம் வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தன. கோபிகைகள் எல்லோரும் கிருஷ்ணரிடம், பாலகிருஷ்ணரிடம் மிகுந்த அன்பு கொண்டு அவரோடு விளையாடி கொண்டே இருந்தார்கள். பகவானாகிய ஸ்ரீ பாலகிருஷ்ணரும் அவர்களுக்கு வசப்பட்டவர் போல அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் என்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து, அபிநயம் செய்து, பாட்டு பாடி, நடனமாடி அவர்களை மகிழ்வித்த வண்ணம் இருந்தார். பொம்மலாட்டத்திலே ஒரு பதுமை, அந்த பொம்மலாட்ட பதுமை பொம்மலாட்டக்காரனின் இஷ்டப்படி நடந்து கொள்வதைப் போல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கோபிகைகளின் விருப்பங்களின்படியே நடந்து கொண்டு அவர்களை மகிழ்வித்தார் என்று ஸ்லாகித்து கூறுகின்றார் சுக மகரிஷி. இவ்வாறாக காலம் சென்று கொண்டிருக்கையிலே ஒரு நாள் தெருவிலே பழம் வாங்கலையோ பழம் என்கின்ற குரல் கேட்டது. பழங்களை விற்கின்ற ஒரு பெண்மணி அவ்வாறு கூவி கூவி பழங்களை விற்று கொண்டிருந்தாள். அதை கிருஷ்ண பகவான் கேட்டார். தன்னுடைய சின்னஞ்சிறிய குழந்தை கைகளிலே வீட்டிலே இருந்த தானியத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு அந்த பழக்காரியிடம் ஓடினார். அந்த பழக்காரியிடம், பார் பார், என்னை பார், எவ்வளவு தானியம் கொண்டு வந்திருக்கின்றேன் பார், அதற்கு ஏற்ப நீ எனக்கு நிறைய பழங்களை கொடு என்று கேட்டார். இப்படி அந்த குழந்தையின் நடை, உடை, பாவனை, பேச்சை எல்லாம் கேட்ட அந்த பழக்காரி கிருஷ்ணரிடம் மோகித்து போனாள். குழந்தையிடம் பேரன்பு கொண்டாள். குழந்தையை பார்த்து, நீ கொண்டு வந்திருக்கின்ற தானியத்தை இந்த கூடையிலே போடு, நான் கூடையிலே இருக்கின்ற பழங்களை உனக்கு தருகின்றேன் என்று கூறினாள். அதற்கேற்ப பாலகிருஷ்ணர் தான் கையிலே வைத்திருந்த தானியத்தை எல்லாம் அந்த கூடையிலே போட்டார். பழக்காரியும் பழங்களை எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணரின் கைகள் நிரம்புமாறு பழங்களை கொடுத்தாள். பிறகு தன்னுடைய கூடையை பார்த்தாள். அந்த கூடையிலே பகவான் போட்டிருந்த தானியம் எல்லாம் ரத்தின மணிகளாக மாறியிருந்தது. அவை எல்லாமே விலை உயர்ந்த மணிகள். அவ்வாறாக அந்த பழக்காரிக்கு அருள் புரிந்தார் பாலகிருஷ்ணர். பிறகு அந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தானும் உண்டு, மற்ற கோப சிறுவர்கள், கோபிகைகள் எல்லோருக்கும் கொடுத்து அவர்களையும் உண்ண செய்து பேரானந்தமாக இருந்தார். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் இடையிலே பெரியவர்களான கோபர்களுக்கு மிகுந்த மனக்கிலேசமும் சந்தேகமும் பயமும் ஏற்பட்டிருந்தன. சில காலமாகவே இந்த கோகுலத்திலே பல பல உட்பாதங்கள், தீய சகுனங்கள், தீய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆச்சரியப்படும் விதமாக குழந்தை பாலகிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவன் எப்பொழுதும் போல சௌக்கியமாய் விளையாடி கொண்டு தான் இருக்கின்றான். பூதனை என்கின்ற ராட்சசி, பெரும் வலிமை உள்ள சுழல் காற்றின் ரூபத்திலே வந்த அசுரன் திருநாவர்த்தன், எந்த காரணமுமே இல்லாமல் ஒரு வண்டி முறிந்து கீழே விழுந்தது என்று இவ்வாறு பல துர்நிகழ்வுகள் இங்கே நடந்துவிட்டன. பகவானின் கிருபையினாலே, தேவர்களின் அருளினாலே குழந்தை இந்த எல்லா ஆபத்துகளிலே இருந்தும் தப்பித்து விட்டது. இந்த இடத்திலே, கோகுலத்திலே தொடர்ந்து வசித்தால் மேலும் மேலும் இப்படி தீய நிகழ்வுகள் நிகழும் என்பது நிச்சயம். எனவே நாம் எல்லோருமே இந்த இடத்தை காலி செய்து வேறெங்காவது சென்று விடுவோம். அங்கே ஒரு புதிய குடியிருப்பை நிர்மாணித்துக் கொள்வோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அவ்வண்ணமே இறுதியிலே முடிவெடுத்தார்கள். கோகுலத்தை விட்டு வெளி கிளம்பி பிருந்தாவனம் சென்றார்கள். அங்கே தங்களுடைய புதிய குடியிருப்பை அமைத்து கொண்டார்கள். ஆனால் அங்கேயும் பிரச்சனை தொடர்ந்தது. அங்கே பிருந்தாவனத்திலே ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும்
மற்ற குழந்தைகளும், அதாவது அவர்களுடைய நண்பர்களும் யமுனா தீரத்திலே, யமுனை நதியின் கரையிலே கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை கொல்ல வேண்டும், குறிப்பாக கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு ஓர் அசுரன் அங்கே வந்தான். வத்சாசுரன் என்பது அவனுடைய பெயர். வத்ச அசுரன். வத்ச என்றால் கன்றுக்குட்டி. அவன் கன்றுக்குட்டியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் மேய்த்து கொண்டிருந்த கன்றுகளோடு தானும் ஒரு கன்றாக சேர்ந்து கொண்டான். கிருஷ்ண பலராமர்களை கொல்வதற்கு தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்து விட்டார், கவனித்து விட்டார். பலராமருக்கும் சமிக்ஞை செய்தார். பலராமரும் புரிந்து கொண்டார். ஒன்றுமே தெரியாதவர் போல ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கன்றின் அருகிலே, வத்சாசுரனின் அருகிலே சென்றார். அசுரனாகிய அந்த கன்றுக்குட்டியின் பின்னங்கால்களையும் வாலையும் சேர்த்து கைகளாலே பிடித்து கொண்டு அந்த கன்றுக்குட்டியை சுழற்று சுழற்று என்று சுழற்றி அருகிலே இருந்த ஒரு விளாமரத்தின் மேலே எறிந்தார். விளாமரம், விளாம்பழங்கள் காய்க்குமே அந்த விளாமரம். மரத்திலே இருந்து நிறைய விளாம்பழங்கள் பூமியிலே உதிர்ந்து விழுந்தன. அந்த வத்சாசுரனும் உயிரை விட்டான். கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை என்று ஸ்ரீ கிருஷ்ணனை போற்றுகின்றார் திருமங்கை ஆழ்வார். கன்றதனால் விளவெறிந்து, கன்றினாலே, கன்று குட்டியினாலே விளாமரத்தை அடித்து அந்த கன்று குட்டியாகிய அசுரனை விளாமரத்தின் மேலே எரிந்து கனி உதிர்த்த காளை, அந்த விளாமரத்தின் கனிகள் எல்லாம், விளாம்பழங்கள் எல்லாம் கீழே விழுமாறு செய்த காளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று அவர் போற்றி பாடுகின்றார். கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை என்று பேரன்புடன் பாடியிருக்கின்றார். இவ்வாறாக அந்த வத்சாசுரனுடைய மரணம், வதம் நிகழ்ந்ததை கண்ட தேவர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பூமாரி பெய்தார்கள். இதைப் போலவே இன்னொரு சந்தர்ப்பத்திலே பகாசுரன் என்கின்ற ஓர் அசுரன் வந்தான். பகாசுரன், பக அசுரன். பக என்றால் கொக்கு அல்லது நாரை என்று பொருள். ஒரு நாள் கோபகுமாரர்கள் அனைவரும் தங்களுடைய கன்றுகளை மேய்க்கும்பொழுது அந்த கன்றுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக ஒரு குளத்துக்கு ஓட்டிச் சென்றார்கள். அந்த குளத்து நீரை சிறிது தாங்களும் பருகி சிரம பரிகாரம் செய்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கே கிடந்த ஒரு பெரிய பிராணியைக் கண்டு பயந்து போனார்கள். ஒரு சிறிய மலையைப் போல பருத்த உடலை கொண்ட ஒரு பிராணி அது. பகாசுரன் தான் கொக்கு வேஷத்தை தரித்து கொண்டு அந்த பிராணியின் ரூபத்திலே, அந்த கொக்கின் ரூபத்திலே அங்கே கிடந்தான். அவன் கிருஷ்ணரை கொல்ல விரும்பினான். மிக்க பலசாலியான அந்த அசுரன் பாலகிருஷ்ணனை பிடித்து விழுங்கியே விட்டான். தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு விழுங்கிவிட்டான். அதை பார்த்த மற்ற சிறுவர்கள், பலராமரை தவிர மற்ற சிறுவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். கிருஷ்ணருக்கு பேராபத்து வந்துவிட்டது என்று மிகவும் பயந்து போனார்கள். இந்த மிகப்பெரிய சரீரமுள்ள கொக்கு கிருஷ்ணனை விழுங்கிவிட்டது என்றே நினைத்தார்கள். அந்த பகாசுரன் கிருஷ்ணரை விழுங்கியது என்னவோ உண்மைதான். ஆனால் அவனுடைய வாய்க்குள்ளே சென்ற கிருஷ்ணர் மிகவும் உஷ்ணத்தோடு, மிக மிக உஷ்ணத்தோடு தகிக்க தொடங்கினார். ஒரு பெரிய காட்டுத்தீயை போல உஷ்ணத்தை கிளப்பினார். அதை அந்த அசுரனால், அந்த கொக்கினாலே தாங்க முடியவில்லை. தன்னுடைய வாயும் தொண்டையும் தீயினாலே தகிக்கப்பட அதை தாங்க முடியாமல் கிருஷ்ணரை வெளியிலே உமிழ்ந்து விட்டது அந்த பறவை. இவ்வாறு பறவையினாலே, அந்த கொக்கினாலே, அந்த அசுரனாலே வெளியிலே கக்கப்பட்ட கிருஷ்ணர் அதனுடைய 2 அலகுகளையும் பிடித்து கொண்டார். மிக நீண்ட அலகுகள் கொண்ட மூக்கை உடையது அந்த கொக்கு. அந்த 2 அலகுகளையும் பிடித்து கொண்டார். அவற்றை, அந்த 2 அலகுகளையும் தன்னுடைய கைகளாலே 2 பக்கமும் வலிமையோடு இழுத்து அந்த அசுரனுடைய வாயை பிளந்தார் பகவான். ஓர் இலையை கிழிப்பதைப் போல அந்த அசுரனின் வாயை கிழித்தார் பகவான். அசுரன் மாண்டு போனான். சிறுவர்கள் மிக்க சந்தோஷத்தை அடைந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த தேவர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். பகவான் மீது புஷ்பமாரி பெய்தார்கள். தங்களுடைய தேவ வாத்தியங்களை முழக்கினார்கள். பகாசுரனை கொன்ற ஸ்ரீ கிருஷ்ணரை பலவாறு துதித்து கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட அரும் காரியத்தை செய்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மற்ற கோபர்கள் எல்லோரும் ஓடி வந்து கிருஷ்ணரை கட்டிக்கொண்டார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். பெரும் நிம்மதி அடைந்தார்கள். தாங்கள் பயந்ததைப் போல கிருஷ்ணருக்கு எதுவும் ஆகிவிடவில்லை என்று அவர்கள் சந்தோஷித்தார்கள்.
பிறகு தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று அங்கே நடந்தவற்றை எல்லாம் விவரித்து கூறினார்கள். இதை கேட்ட பெரியவர்களான கோபர்களும் ஆனந்தப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம் இது! பல அசுரர்கள் வந்தார்கள், கிருஷ்ணரை கொல்வதற்கு முயன்றார்கள். ஆனாலும் கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடவில்லை. மாறாக அந்த அசுரர்கள் செத்து மடிந்தார்கள். அக்னியிலே விழுந்த பூச்சிகளைப் போல செத்து மடிந்தார்கள். அவர்கள், அந்த அசுரர்கள் எல்லோரும் எவ்வளவு குரூரமானவர்களாக இருந்த பொழுதிலும், எவ்வளவு வலிமை உள்ளவர்களாக இருந்த போதிலும் இந்த குழந்தைக்கு ஒரு சிறிய தீங்கை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. என்ன ஆச்சரியம் என்று வியந்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.